Hi everyone, welcome to TCF Tamil Coding Foundation YouTube channel. In this video, நம்ம என்ன பார்க்க போறோம்னா C programming basics and in the session we going to see what is C language and about the structure of C programming and ஒரு C program வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோல கிளியரா பார்க்கலாம் வாங்க. So first we need to understand what is C language. ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து சி லாங்குவேஜ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஸோ சி லாங்குவேஜ் இஸ் அ ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ்டு டு கிவ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு எ கம்ப்யூட்டர் அண்ட் பர்ஃபார்ம் அ ஸ்பெசிஃபிக் டாஸ்க். ஸோ சி லாங்குவேஜ் மூலயமா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கோடிங் கொடுத்து நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எக்ஸிக்யூட் பண்ண வைக்கிறோம். யாரை எக்ஸிக்யூட் பண்ண வைக்கிறோம்னா கம்ப்யூட்டரை. ஓகேங்களா, சம் ஸ்பெசிஃபிக் டாஸ்க். And in simple terms என்ன சொல்லலாம் அப்படின்னா C programming help us write programs that the computer can understand and execute. இதுக்கு முன்னாடியும் நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருந்துச்சு, பட் சியில் இருந்து தான் நமக்கு ஒரு ஹெடர் ஃபைல் ஆன கான்செப்ட்ஸ், அதாவது ஒரு ப்ரோக்ராம்னா இப்படி தான், நம்ம கோடிங்னா இப்படி தான் ரைட் பண்ணணும், இப்படி தான் நம்ம வந்து கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம சி ப்ரோக்ராம்லேருந்து தான் லேர்ன் பண்ணுறோம். ஸோ இதோட ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தோம்னா 1972 டென்னிஸ் ரிச்சி வந்து இந்த சி ப்ரோக்ராமிங்கை டெவலப் பண்ணி முடிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி இருந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து பார்த்தோம்னா பேசிக்னு ஒரு லாங்குவேஜ் இருந்தது, அதுலேருந்து பி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. ஸோ இந்த பியிலேருந்து தான் டென்னிஸ் ரிச்சி வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த சி ப்ரோக்ராமிங்கை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. பி லாங்குவேஜோட இன்ட்ரடியூசர் வந்து யாருன்னு பார்த்தோம்னா டெவலப்பர் வந்து கென் தாம்சன் அப்படின்றவர் தான் இந்த பி லாங்குவேஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடியுமே நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருந்துச்சு. 1952 நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து வர ஆரம்பிச்சது. அதோட ஒரு அட்வான்ஸ் வேர்ஷன் தான் இந்த சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் ப்ரோக்ராமிங் ஃபீல்டில் ஒரு பெரிய அப்கிரேட் நடக்குது. ஓகேவா, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் எல்லாத்துக்குமே வந்து ஈஸியாக வந்து கோட் எழுத ஆரம்பித்தோம். ஸோ உங்களுக்கே தெரியும், ஐடி இண்டஸ்ட்ரி ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆக ஆரம்பிச்சிது அடுத்த ஒரு 40 இயர்ஸில். அண்ட் இதை வந்து எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா பெல் லெபார்ட்ரீஸில். அண்ட் இதை டெவலப் பண்ணது வந்து எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் அப்படின்னா யூனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில். உங்களுக்கே தெரியும் இல்லையா, விண்டோஸ் தான் நம்ம இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். விண்டோஸ் ஓஎஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈஸி டு ஒர்க், ஜிஐ சப்போர்ட்டில் இருக்கும். ஆனால் யூனிக்ஸ் வந்து அப்படி கிடையாது. யூனிக்ஸ் வந்து கமாண்ட் மூலியமாக எக்ஸிக்யூட் பண்ணுறது. ஸோ அந்த கமாண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் சி இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால சியை வந்து நம்ம நார்மலாக ரன் பண்ணி பார்க்க முடியாது. அப்போலாம் டாஸ் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும், அதில் போயிட்டு தான் நம்ம வந்து சி ப்ரோக்ராமை ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வரைக்குமே நம்ம வந்து அந்த ஒரு ஓல்டு வெர்ஷன் சாஃப்ட்வேரில் சி ப்ரோக்ராம் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும் லேர்ன் பண்ணுறதுக்கு. நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா, பிகினராக இருக்கீங்க அப்படின்னா சி ப்ரோக்ராம் கண்டிப்பாக இதை பார்க்குற எல்லாருமே வந்து சி ப்ரோக்ராமுக்கு புதுசாக தான் இருப்பீங்க அப்படின்னு ஒரு அசம்ஷன் வந்து வச்சுக்கிட்டோம்னா, நீங்கள் இப்போ சி ப்ரோக்ராம் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின் போது நீங்கள் வந்து டாஸில் ஒர்க் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஓல்டு வெர்ஷன் சாஃப்ட்வேரில் டர்போ C++ன்னு இப்போ இருக்குது, அதை நான் காமிக்கிறேன். ஸோ அதில் ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் பிகினராக க்ரோ பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒய் சி இஸ் இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்தாலுமே சி ப்ரோக்ராமோட நாலேஜ் இல்லாமல் நம்மளால் என்டர் ஆக முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபவுண்டேஷன் லாங்குவேஜஸ் இன் ப்ரோக்ராமிங் அப்படி சொல்கிறாங்க. அது ஏன் அப்படின்னா C++ இருக்குது, ஜாவா அண்ட் பைத்தான், இந்த மாதிரி நிறைய இருக்குது, PHP, ரைட், .NET. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருந்தாலுமே நம்ம வந்து சி ப்ரோக்ராம் படித்ததுக்கு அப்புறம் தான் இப்போ நம்ம ஜாவா படிக்கிறோம்னா ஜாவாவில் இருக்க கோட் வந்து புரியும் நமக்கு. இப்போ நம்ம ஏன் வந்து system.out.println ஜாவாவில் பிரிண்ட்லைன் அடிக்கிறோம், அப்போ நம்ம சி ப்ரோக்ராமில் இந்த printf அப்படின்ற இந்த லைனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் நமக்கு ஜாவாவில் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ ஒவ்வொரு கான்செப்ட்டுமே சியை பேஸ் பண்ணி தான் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் டிரைவ் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஜாவாவோ பைத்தானோ படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமிங்கில் என்டர் ஆகும்போதோ சி ப்ரோக்ராமை கண்டிப்பாக படிக்கணும். அண்ட் அது மட்டும் கிடையாது, சி ப்ரோக்ராமில் ஸ்ட்ராங் லாஜிக்ஸ்
கிரியேட் பண்ணுறதுக்கு லேர்ன் பண்ணுறோம். அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறோம். சி ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி லாஜிக் பில்டிங்கு அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கிறோம். தட்ஸ் வை வி நீட் அ சி ப்ரோக்ராமிங். அண்ட் இதோட கீ ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஸ்ட்ரக்சர்டு லாங்குவேஜ். Programs are divided into functions which is called modular approach அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய ஒர்க் இருக்குன்னா அதை டிவைட் பண்ணி பார்ட் பை பார்ட்டாக பிரித்து ஒர்க் பண்ணுறதுக்கான எபிலிட்டி சி ப்ரோக்ராம்லேருந்து தான் கிடைக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து மிடில் லெவல் லாங்குவேஜ். இது வந்துட்டு ஆக்சுவலி ப்ரோக்ராமிங் எடுத்துக்கிட்டோம்னா 3 டைப்ஸ் ஆஃப் லெவல்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் வந்து இருக்கு. ஸோ ஹை லெவல், அதிலிருந்து மிடில் லெவல், அதிலிருந்து லோ லெவல். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சி ப்ரோக்ராமிங் வந்து மிடில் லெவலில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. விச் மீன்ஸ் இது வந்து ஹை லெவல்னால் ரொம்ப டெஃபினேஷன்ஸோடு இருக்கும், லோ லெவல்னால் கோடிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணது தான் வந்து சி ப்ரோக்ராமிங். ஸோ அப்போ 2 லெவலுக்குமே காமனாக இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து சி ப்ரோக்ராமிங்கில் இருக்குது. நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஹார்ட்வேரோட இன்ட்ராக்ஷனையும் பண்ண முடியும், விச் இஸ் லோ லெவல். லோ லெவல்னால் வந்து மிஷின் கோட் மூலியமாக வந்து ஹார்ட்வேரை வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் லோ லெவல் ப்ரோக்ராமிங். மேக்ரோ, அசம்பிளர் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதையுமே நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். அண்ட் ஹை லெவல் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் டெஃபினேஷன்ஸோடவே நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒர்க் பண்ண முடியும். ஸோ ரெண்டுத்துக்குமே காமனாக இருக்கிறது தான் இந்த சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அண்ட் தேர்ட் ஒன் வந்துட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னது அப்படின்னா ப்ரோக்ராம்ஸ் ரிட்டன் இன் சி எக்ஸிக்யூட் வெரி குயிக்லி. உடனே நம்ம வந்து ரைட் பண்ணி அவுட்புட் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஃபோர்த் ஒன் வந்துட்டு என்னதுன்னா போர்ட்டபிள். code can run on different systems with minimal changes. நம்ம வந்து மல்டிபிள் சிஸ்டம்ஸ்லேயும் நம்ம ப்ரோக்ராமை கேரி பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா ரன் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்ததாக வந்து யூசஸ் ஆஃப் சி. சியோட யூசஸ் வந்து பார்த்தோம்னா நிறையா இருக்குது. சொல்லப்போனால் சி வந்து வைடாக எதில் யூஸ் ஆகும்னா சிஸ்டம் ப்ரோக்ராமிங்கில். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸை க்ரியேட் பண்ணுறது சிஸ்டம் ப்ரோக்ராமிங்னா ஒன்றும் கிடையாது. அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங், சிஸ்டம் ப்ரோக்ராமிங்னு 2 இருக்குது. ஸோ அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங்னு எடுத்தோம்னா நம்ம பார்க்குற சாஃப்ட்வேர்ஸை க்ரியேட் பண்ணுறது, ஓகேவா. அண்ட் சிஸ்டம் ப்ரோக்ராம்னா என்னதுன்னா நம்ம பார்க்குற ஆப்ரேட்டிங் சிஸ்டம், யூனிக்ஸு, பார்ட் ஆஃப் லினக்ஸு, விண்டோஸு, இந்த மாதிரி இருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு சி ப்ரோக்ராம் யூஸ் ஆகுது. அண்ட் அடுத்தது வந்து எம்பெடட் சிஸ்டம்ஸ். லைக் எம்பெடட் சிஸ்டம்ஸ்னு நத்திங் பட் மிஷின் கூட கம்பைண்டாக ஒர்க் பண்ணுறது. இப்போ நான் கோடிங் எடுத்துகிட்டு போய் டைரெக்டாக மிஷினில் ஃபெச் பண்ணி ஒர்க் பண்ணுறது, அதெல்லாம் வந்துட்டு கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ், ஐஓடி டிவைசஸ், ஹார்ட்வேர் ப்ரோக்ராமிங், இந்த மாதிரியான எம்பெடட் சிஸ்டம்ஸில் சி ப்ரோக்ராமிங் யூஸ் ஆகுது. நான் சொன்ன மாதிரி அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், சாஃப்ட்வேர்ஸ் க்ரியேட் பண்ணுறது. சாஃப்ட்வேர்ஸ்னால் வந்து டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கம்பைலர் டெவலப்மெண்ட். ஸோ கம்பைலர் டெவலப்மெண்ட்டுன்றது மெனி கம்பைலர்ஸ் ஆர் ரிட்டன் இன் சி ஒன்லி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் கம்பைலர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கம்பைலர் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் கன்வெர்ட், நம்ம கோட் ரைட் பண்ணுறோம் இல்லையா, அந்த கோடுக்கு பேர் சோர்ஸ் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சோர்ஸ் கோடை மிஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணுற ஒர்க்கு தான் யார் பண்ணுறா அப்படின்னா கம்பைலர் பண்ணுது. இப்போது உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா மிஷின் தான் வந்து யாருன்னா கம்ப்யூட்டர், ஓகேவா. ஸோ இப்போ அந்த கம்ப்யூட்டருக்கு புரியணும் அப்படின்னா அது மிஷின் கோடால் மட்டும்தான் புரிய வைக்க முடியும். அப்போ என்னோடய இன்ஸ்ட்ரக்ஷனை நான் என்னவா ரைட் பண்ணுறேன் அப்படின்னா சோர்ஸ் ப்ரோக்ராமாக ரைட் பண்ணுறேன். அதுதான் நம்ம வந்து சி ப்ரோக்ராம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த சோர்ஸ் ப்ரோக்ராமை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன மிஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோன்னா கம்பைலர் யூஸ் பண்ணுறோம்.
அந்த மிஷின் கோடை தான் வந்து கம்ப்யூட்டர் வந்து ரீட் பண்ணி நமக்கு ஃபைனலாக அவுட்புட்டை வந்து கொடுக்கும். இந்த கம்பைலேஷன் கான்செப்டை நம்ம லேட்டர் ஆன் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ ஜஸ்ட் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நாட் ஓன்லி சி ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட்டிங் த இன்ஸ்ட்ரக்ஷன் கிரியேட்டிங் அ சாஃப்ட்வேர், இதே மாதிரி மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் இருக்கும் இல்லையா? லைக் இங்கே நான் சொன்ன கான்செப்ட் வந்து சிக்கு நான் இதை வந்து சொல்லியிருக்கேன். அதாவது சி ப்ரோக்ராம் தான் வந்து இந்த சோர்ஸ் கோடு, இந்த சோர்ஸ் கோடை வந்து மிஷின் கோடை கன்வெர்ட் பண்ணி கம்ப்யூட்டரை ரீட் பண்ண வைக்கிறது. இதே மாதிரி தான் வந்து C++க்கும் தேவை, ஜாவாக்கும் ஒரு கம்பைலர் வந்து தேவை, .NETக்கும் ஒரு கம்பைலர் தேவை, PHPக்கு ஒரு கம்பைலர் தேவை. இந்த மாதிரி எந்தெந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கெலாம் மிஷின் கோட் கன்வெர்ட் பண்ணுற கம்பைலர் தேவையோ அந்த கம்பைலரை உருவாக்குறதுக்கும் நம்ம சி ப்ரோக்ராமை தான் மறுபடியும் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து இங்கே என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கம்பைலர் டெவலப்மெண்ட்டுக்கும் சி ப்ரோக்ராம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக எடுத்தோம்னா சி ப்ரோக்ராமோட ஃபீச்சர்ஸ். C language has several powerful features that make it widely used in programming. So first feature வந்து பார்த்தீங்கன்னா simple and easy to learn. So C has a small set of keywords. Syntax is clear and structured. Easy for beginners to understand basic programming concepts. Like keywords வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், மொத்தமாகவே 32 keywords தான் இருக்குது. ஸோ லேட்டர் செஷனில் கீவேர்ட்ஸ் பற்றி கிளியராக பார்க்கலாம். கீவேர்ட்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, ரிசர்வ்டு கீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிசர்வ்டு கீ அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சார் அது ரிசர்வ்டு கீஸ் அப்படின்னா, ஆல்ரெடி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வாய்ட் அப்படின்னு டைப் பண்ணுறேன்னா, இந்த வாய்டுக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்குது. இப்போ நான் இன்ட்டுன்னு கொடுக்குறேன்னா இன்ட்டுக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்குது. ஃபார் அப்படின்னு கொடுக்குறேன்னா ஃபாருக்கு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு வேர்டுக்கு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுதான் வந்து ரிசர்வ்டு வேர்ட்ஸ் அப்படி இல்லைனா கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தமாகவே சியில் அந்த மாதிரி 32 கீவேர்ட்ஸ் இருக்குது. இதை வச்சு தான் நம்ம ப்ரோக்ராமே வந்து ரைட் பண்ண போகிறோம். அண்ட் சின்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் அண்ட் ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும் அண்ட் பிகினர்ஸ்க்கு புரிகிற மாதிரி இருக்கும். மெயினாக அதுதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர். அண்ட் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ரீடபிளாக வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ரைட் பண்ணிக்கலாம். அதனால தான் வந்து ஈஸி அண்ட் சிம்பிள் அண்ட் ஈஸி டு லேர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ஃபீச்சர் வந்து பார்த்தோம்னா ஃபாஸ்ட் எக்ஸிக்யூஷன். C is a compiled language converted directly to the machine code. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம ரைட் பண்ணுற சோர்ஸ் கோடை மிஷின் கோடாக ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இட் எக்ஸிக்யூட்ஸ் ப்ரோக்ராம் வெரி குவிக்லி கம்பேர்ட் டு மெனி அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து கம்பைலேஷன் பண்ணிக்கலாம். அண்ட் சூட்டபிள் ஃபார் பர்ஃபார்மன்ஸ் கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ். ரொம்ப டிஃபிகல்ட்டான இருக்கிற சாஃப்ட்வேர்ஸ்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு சியை யூஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் வை சி இஸ் யூஸ்ட் இன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் அண்ட் எம்பெடிங் சிஸ்டம்ஸ். அடுத்தது வந்து இப்போ ஃபீச்சர் என்னதுன்னா போர்ட்டபிள், மிஷின் இண்டிபெண்ட். சி ப்ரோக்ராம் கேன் ரன் ஆன் டிஃப்ரெண்ட் கம்ப்யூட்டர்ஸ் வித் மினிமல் சேஞ்சஸ். ஒன்ஸ் ரிட்டன் த சேம் கோட் கேன் பி கம்பைல்ட் ஆன் மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ். இப்போ நீங்கள் ஒரு தடவை ப்ரோக்ராம் ரைட் பண்ணிட்டீங்கன்னா அதை வேறு பிளாட்ஃபார்மில் நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும், ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா a program written in C on Windows can also run on Linux. ஓகேவா? நம்ம வந்து லினக்ஸ்லேயும் ரைட் பண்ணிக்கலாம், விண்டோஸ்லேயும் ரைட் பண்ணிக்கலாம், ரன் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் சப்போர்ட் ஸ்ட்ரக்சர்ட் ப்ரோக்ராமிங். ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமிங்னு எடுத்துக்கிட்டோம்னா இட்ஸ் டிவைடட் இன்டு ஃபங்க்ஷன்ஸ், அதாவது மாடியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபங்க்ஷன் பை ஃபங்க்ஷனை நம்ம பிரித்து சியில் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். அண்ட் மேக்ஸ் கோட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், easy to debug, easy to maintain. For example, instead of writing everything in one block, we can divide logic into functions. நான் ஒரே ஒரு பிளாக்குள்ளே மொத்த கோடையும் அடைக்காமல் நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு பிளாக்காக தனித்தனியாக பிரித்து கோடை வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எது தேவையோ அதை நான் என்ன பண்ணிக்கலாம்னா கம்பைன் பண்ணிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செகண்ட் பிளாக் ரன் பண்ணால் செகண்ட் பிளாக்கை ரன் பண்ணலாம், அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக பிரித்து கோடை வந்துட்டு ரன் பண்ண முடியும். அண்ட் அடுத்தது வந்துட்டு என்ன ஃபீச்சர்னா ரிச் லைப்ரரி சப்போர்ட்.
இதில் நிறைய பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, லேட்டராக நம்ம இதை பற்றி பார்க்கலாம். ஸோ காமனாகவே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய 2 பில்டின் ஃபங்க்ஷன் என்னென்னது அப்படின்னா stdio.h அப்புறம் con.io.h அப்படின்ற இந்த 2 ஹெடர் ஃபைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை தான் நம்ம லைப்ரரி, அதாவது நம்ம முன்னாடியே வந்து கோட் பண்ணி வச்சுருக்காங்க, அந்த கோடிங்கை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கு. ரீயூசபிள் கோட் மாதிரின்னு சொல்லலாம். இதை பற்றி நான் கிளியராக சொல்கிறேன் ப்ரோக்ராமில். அண்ட் நெக்ஸ்ட் ஃபீச்சர் வந்து லோ லெவல் ஆக்சஸ். C allows direct interaction with memory using pointers. நம்ம அதாவது மெமரியை வந்து டைரெக்டாக வந்து அலோகேட் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டேட்டாஸை வந்து ஸ்டோர் பண்ணி ஆக்சஸ் பண்ண, டைரெக்டாக மெமரியிலேருந்து டேட்டாஸை நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் பை யூஸிங் பாயிண்டர் கான்செப்ட். ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இன் C ப்ரோக்ராமிங். நீங்கள் வேறு எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையுமே வந்துட்டு இப்போ இந்த பாயிண்டர் கான்செப்டை ஃபுல்லாக பார்க்க முடியாது, Cயில் மட்டும்தான் இது ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கும் Cக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு என்னன்னு கேட்டிங்கன்னா, Cயில் இருந்து தான் பாயிண்டரை க்ரியேட் பண்ணாங்க. அண்ட் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜெல்லாம் C வந்து இன்டர்னலி, பாயிண்டர் வந்து இன்டர்னலி ஒர்க் ஆகும். பட் C ப்ரோக்ராமில் மட்டும்தான் பாயிண்டர் வந்து எக்ஸ்டர்னலாக நம்ம கோட் ரைட் பண்ணிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சர் நான் சொல்லணும்னா, ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சர் ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, ஃபஸ்ட்டு செக்ஷன் பை செக்ஷனாக பிரிக்கலாம். 3 பார்ட் ஆஃப் செக்ஷனை வந்து சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹெட்டர் செக்ஷன், ஸோ டாக்குமெண்டேஷன், documentation section, definition section, global declaration, இது மூணுமே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு பேர் வந்து ஹெட்டர் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது மூணுமே ஹெட்டர் செக்ஷன். இதுக்கப்புறம் என்ன செக்ஷன் அப்படின்னா மெயின் ப்ரோக்ராம். ஸோ ரிட்டர்ன் type main function and open flower bracket and local declaration and statements and return value. ஓகே, ஸோ இது வந்து மெயின் ப்ரோக்ராம் செக்ஷன், மெயின் பாடின்னு சொல்லலாம். ப்ரோக்ராமோட மெயின் பாடியே இதுதான். அண்ட் கடைசியாக இருக்கிறது வந்து சப் ஃபங்க்ஷன்ஸ். நம்ம முன்னாடியே பேசின மாதிரி மாடியூல் பை மாடியூலாக வந்து ப்ரோக்ராமை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். சப் ஃபங்க்ஷனில் ஃபங்க்ஷன் 1 ஃபங்க்ஷன் 2ன்னு நம்ம நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸை வந்து பெரிய ப்ரோக்ராமாக இருக்குன்னா அதை இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அப் டு n நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை பிரிச்சுக்கலாம் நம்ம. ஸோ இதுதான் வந்து ஒரு ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் C ப்ரோக்ராம். ஸோ இப்போ அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த டாக்குமெண்டேஷன் செக்ஷன் தான் எல்லா ப்ரோக்ராம்லையுமே யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் இங்கே இருக்கக்கூடிய இந்த stdio.hன்னு இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் வந்து ஹெட்டர் செக்ஷன், ஹெட்டர் ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெட்டர் ஃபைல் அப்படி இல்லைன்னா டைரக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க, டைரக்டிவ்ஸ். ஓகே, டைரக்டிவ்ஸ். ஓகேவா, ஸோ ஹெடர் ஃபைல்ஸ் ஆர் டைரக்டிவ்ஸ். இது எதுக்காக கொடுக்குறாங்க இந்த லைன் அப்படின்னா, இதுதான் வந்துட்டு ரீயூசபிள் கோட் இருக்கிற ஃபைலோட பேர். காமனாக நம்ம 2 ஃபைலை வந்து எல்லா ப்ரோக்ராம்லையுமே இன்க்ளூட் பண்ணோம். ஆல்ரெடி கோட் பண்ணி வச்சுருக்காங்க, அதை நம்ம ப்ரோக்ராமில் இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ அதோட அந்த ஃபைல் டைப்பு தான் வந்து .h அப்படின்னு இருக்கிறது. stdio.ன்றது அதோட பேர்.
அந்த ஃபைலோட பேர். அண்ட் டாட் ஹெச்ன்றது அதோட ஃபைல் டைப். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நோட் பேடுக்கு வந்து டாட் டிஎக்ஸ்டின்னு கொடுப்போம், வேர்ட் டாக்குமெண்ட்டுக்கு டாட் டிஓசிஎக்ஸ் அப்படின்னு வரும், பிபிடிக்கு டாட் பிபிடின்னு வரும். ஸோ அந்த மாதிரி வந்து இது டாட் ஹெச் அப்படின்றது ஹெட்டர் ஃபைலோட டைப்பு. ஓகேவா? ஸோ இந்த ஃபைல்லாம் எங்கே சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டர்போ சி ரன் நம்ம சிக்குன்னு டவுன்லோட் பண்ணும் என்ன சாஃப்ட்வேர் நம்ம டவுன்லோட் பண்ணுறோமோ அந்த சாஃப்ட்வேரோட இன்ஸ்டாலேஷன் ஃபோல்டரில் இந்த ஃபைல்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். அண்ட் அப்போ இதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுன்னா நம்ம வந்து ப்ரோக்ராம்குள்ளே என்ட்ரு ஆகணும். லெட்ஸ் கோயிங் டு டைவ் இன் டு த ப்ராக்டிக்கல் ஃபாஸ்ட்டாக. ஐ ஹோப் இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒரு இந்த ஆஃப் வரைக்கும் உங்களுக்கு சி ப்ரோக்ராம்னா என்ன அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் லெட்ஸ் மூவ் ஆன் டு த ப்ராக்டிக்கல் நவ் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் த சி ப்ரோக்ராம். ஸோ ஃபாஸ்ட்டாக வி கேன் மூவ் டு, நான் எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணுறது எந்த சாஃப்ட்வேர் அப்படின்னா டர்போ சி ப்ளஸ் ப்ளஸ். ஏன் டர்போ சி ப்ளஸ் ப்ளஸ் நான் சொல்கிறேன்னா, நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. லைக் விஷுவல் ஸ்டுடியோ கோடே இருக்குது, கோட் பிளாக் இருக்குது, ரைட், சி ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்குறதுக்கு. பட் இன்னுமே வந்து நம்ம அந்த ஒரு டெப்த்துலேருந்து கோடிங்கை தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும் கோடிங்கை அப்படின்னா நான் சஜஸ்ட் பண்ணுறது, ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்பிக்கும் போது எம்எஸ் டாஸ்பாக்ஸ் இந்த டர்போ சி ப்ளஸ் ப்ளஸ் சாஃப்ட்வேர்லேருந்து ஆரம்பிங்க. ஓகேவா? அப்போது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓ, இதுக்காக தான் இப்படி தான் வந்து கோடை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, இப்படி தான் கோட் எவால்வேட் ஆகி இன்றைக்கி வந்து ஏஐயில் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது புரியும். ஸோ இன் ஃபியூச்சர் கிளாஸஸில் நம்ம வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்குமே ஷிஃப்ட் ஆகிடலாம். பட் 1 or 2-3 கிளாஸஸ் வந்து வி கேன் கோ ஃபார் திஸ் டர்போ சி ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இதை நீங்கள் நெட்லேருந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பழைய டாஸ் கமாண்ட் வெர்ஷனில் ஒரு சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ண மாதிரி தான் இங்கே இருக்கும். ஓகேவா? இதில் ஜியூஐலாம் கிராஃபிக்ஸ் அவ்வளோ இருக்காது. ஸோ இங்கேருந்து தான் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் கோட் வந்து எப்படி நம்ம கோடிங் வேர்ல்டுக்குள்ளே என்ட்ரு ஆகணும் அப்படின்றது லேர்னிங் இங்கேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ மற்றபடி இதில் ஃபைலு எடிட்டு எல்லாமே இருக்கும். நீங்கள் அந்த கட் காப்பி பேஸ்ட்டுக்கெலாம் இங்கே ஷார்ட்கட் பார்த்துக்கிறதுனா செக் பண்ணிக்கோங்க லேட்டர் ஆன். ஸோ டேரெக்டாக நான் வந்துட்டு கோடிங்குள்ளே என்டர் ஆகிடுறேன். ஃபஸ்ட்டு லைன் என்ன அடிக்கணும்னு நான் சொன்னேன்னா ஆஷ் அப்படின்னு டைப் பண்ணணும். ஆஷ் இன்க்ளூட் stdio .h. இந்த லைன் எனக்கு புரியலையே சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஆஷன் போடுறது எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது நான் சொன்னேன் இல்லையா, மெயினாக நமக்கு என்ன முக்கியம் அப்படின்னா இந்த stdio.h அப்படின்ற இந்த ஃபைல் தான் முக்கியம். இந்த ஃபைலை எதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த இன்க்ளூட் அப்படின்ற இந்த ஃபோல்டருக்குள்ளார சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஃபோல்டர் எதுக்குள்ளார இருக்கும் அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த டர்போ சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த இன்ஸ்டாலேஷன் ஃபைலில் ஒரு செட் ஆஃப் ஃபோல்டர்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். அதில் தான் இந்த இன்க்ளூட் ஃபோல்டர் இருக்கும். அந்த இன்க்ளூட் ஃபோல்டரை நம்ம ப்ரோக்ராமில் லிங்க் பண்ணுறதுக்காக தான் இந்த ஹேஷ் சிம்பிள் போடுறோம். நான் இப்போ அந்த ஃபோல்டர் காமிக்கிறேன். லெட்ஸ் அவுட் ஆஃப் த சாஃப்ட்வேர். டர்போ சி ப்ளஸ் ப்ளஸ் எங்கே இன்ஸ்டால் ஆகியிருக்கும் அப்படின்னா எல்லா கம்ப்யூட்டர்லையுமே சி ட்ரைவில் இன்ஸ்டால் ஆகியிருக்கும் இல்லையா. ஸோ சி ட்ரைவ் போயிட்டு டர்போ C3 இதோ இருக்குது, அதை ஓப்பன் பண்ணனா இன்க்ளூட் ஃபோல்டர் இதோ இருக்குது பாருங்கள். ஸோ அதையும் ஓப்பன் பண்ண அப்படின்னா ஸோ இந்த இன்க்ளூட் ஃபோல்டரில் நிறைய ஹெடர் ஃபைல்ஸ் இருக்கும். அதில் நம்ம இப்போ எந்த ஹெடர் ஃபைல் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம்னா stdio ஹெடர் ஃபைல் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ஹெடர் ஃபைல்குள்ளார நிறையா இன்பில்டு கோட்ஸ் வந்து டைப் பண்ணி வச்சுருப்பாங்க. எனக்கு இந்த கோட்ஸ் எல்லாத்தையும் நான் அந்த ப்ரோக்ராமில் லிங்க் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ காமனாக ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணோம்னா இந்த ஹெடர் ஃபைல் இதில் இருக்க கோட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இல்லாமல் நம்ம ரன் பண்ண முடியாது. ஸோ அப்போ இந்த ஃபைலை நான் லிங்க் பண்ணணுன்றதுக்காக தான் அங்கே வந்து என்னென்னு பேர் கொடுக்குறேன்னா இந்த ஃபைல் இருக்கிற லொக்கேஷன் இன்க்ளூட் அதை நான் அங்கே டைப் பண்ணுறேன். அண்ட் வந்து ஆஷ் சிம்பிள் எதுக்காக போடுறேன்னா இந்த லொக்கேஷனை கனெக்ட் பண்ணுறதுக்கு, இந்த லொக்கேஷனை அங்கே ஃபிட்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஹேஷ் அப்படின்ற சிம்பிளை வந்து கொடுக்குறோம். அண்ட் இந்த ஃபைல் டைப்பை வந்து பார்த்தீங்கன்னா .h அப்படின்னு இருக்கும். .hனா ஒன்றும் கிடையாது, ஹெட் ஆஃப் ஃபைல் டைப். ஓகேவா? ஸோ ஹெட் ஆஃப் ஃபைல் டைப்பு, அதனால தான் stdio.h அப்படின்னு கொடுக்குறோம். வேறு ஒன்றும் இதில் பெருசாக இல்லை. ஓகே, ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இப்போ இதே மாதிரி
இந்த கோட் இந்த பாக்ஸை வந்து பெருசாக்கணும்னா ஆல்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா பெருசாகிடும். ஒவ்வொரு டைம் வெளில போகும்போது சின்னதாகிடும். ஸோ நீங்கள் ஆல்ட் என்டர் கொடுத்து பெருசாக்கிக்கோங்க. அண்ட் செகண்டாக இன்னொரு ஹெடர் ஃபைல் வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும், conio.h அப்படின்றத. இந்த ஃபைலுமே கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கு 2 ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது ஃபஸ்ட்டு செக்ஷன் ஓவர், ஹெடர் செக்ஷன் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் வந்து மெயின் ப்ரோக்ராம் செக்ஷன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரிட்டன் டைப் வந்து இங்கே என்னென்னு கொடுக்கணும்னா வாய்ட் அப்படின்னு கொடுக்கணும், மெயின் ப்ரோக்ராமோட ரிட்டன் டைப். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ஃபங்க்ஷன்ஸ். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த கோட் ஹியர். ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ சி ப்ரோக்ராமில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லாமே சி ப்ரோக்ராமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ் தான். ஃபங்க்ஷன்ஸ்னால் ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த மாதிரி நான் வந்து ஒரு வேர்டை டைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டேன்னா இதெல்லாம் தான் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ மெயின்ன்றது இன்பில்டு ஃபங்க்ஷன் ஆல்ரெடி இருக்கிறது. ஆனால் ஆட்ன்றது நானாக உருவாக்குறது. அந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. லைனை பிரிண்ட் பண்ணுறதுக்கு printf அப்படின்னு ஃபங்க்ஷன் இருக்குது. டெக்ஸ்ட்டை டேட்டா ரீட் பண்ணுறதுக்கு scanf அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. சி ப்ரோக்ராம் ரன் ஆகிறது இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸை பேஸ் பண்ணி தான். நீங்களாவும் ஃபங்க்ஷன்ஸ் உருவாக்கலாம், ப்ரீடிஃபைனாக இருக்கிற ஃபங்க்ஷன்ஸையும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெயினாக ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ணோன்னா நமக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த மெயின் ஃபங்க்ஷன் தேவை. அண்ட் மெயின் ஃபங்க்ஷனுக்கு ரிட்டன் டைப் அப்படின்னு ஒன்று கொடுக்கணும். ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு ஃபங்க்ஷனை நம்ம வந்து கால் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வந்து கால் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் ஏதாச்சும் ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மெயின் ப்ரோக்ராமை நான் வந்துட்டு ஒரு அடிஷன் ஒர்க் பண்ணுறதுக்காக கால் பண்ணுறேன்னா அது அடிஷன் ஆகி வரக்கூடிய நான் 2 இன்புட் கொடுப்பேன். அந்த மெயின் ஃபங்க்ஷன் வந்து ஆட் பண்ணி எனக்கு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும்போது அந்த வேல்யூ இப்போ நான் 5 ரிட்டர்ன் பண்ணுறேன் அப்படின்னா 5ஓட டேட்டா டைப் வந்து நம்பர், இன்டீஜர் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த டேட்டா டைப்பை தான் நான் இங்கே ஃபங்க்ஷனுக்கு பக்கத்தில் போடணும். என்ன வேல்யூவை கொடுக்குமோ அந்த வேல்யூவோட டைப்பை மென்ஷன் பண்ணணும். பட் இப்போ அந்த மாதிரி நம்ம வந்து மெயின் ஃபங்க்ஷனை போய்ட்டு வெளியில் எங்கேயும் கால் பண்ணாததுனால நம்ம என்னென்னு போட்டுக்கிறோன்னா நம்ம டேரெக்டாகவே நமக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அங்கேவே நம்ம வந்து அவுட்புட்டை செக் பண்ணிக்கிறோம். இன்புட் கொடுத்து அவுட்புட் பார்க்குறோம். மெயின் ஃபங்க்ஷனை தனியாக கால் பண்ணுறது கிடையாது. அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா வாய்டுன்னு போட்டு இந்த ரிட்டன் டைப்பை அவாய்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வி கேன் மூவ் டு, அதனால தான் நான் இப்போ கோட் மெயின் அப்படின்னு டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி வாய்ட் அப்படின்னு போட்டுக்கிறேன் பக்கத்தில். அண்ட் இட் இஸ் அ ஃபங்க்ஷன். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த ஓப்பன் க்ளோஸ் ஃப்ளவர் ப்ராக்கெட் வந்து எதுக்காக கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓப்பன் க்ளோஸ் ஃப்ளவர் ப்ராக்கெட்டோட ஒர்க் வந்துட்டு நம்ம ஒரு கோட் ஒரு சி ப்ரோக்ராமில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்க போகிறோமோ அது எல்லாத்தையும் கவர் பண்ணுறது தான் இந்த ஃப்ளவர் ப்ராக்கெட்டோட வேலை. ஸோ அதுவும் ஃப்ளவர் ப்ராக்கெட்ஸ் வந்து இட் இஸ் அ காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படி சொல்லுவாங்க. எல்லாத்தையும் இதுக்குள்ளே தான் கொடுக்கணும். அண்ட் இங்கே நீங்கள் ஸ்பேஸ் ஒரு டேப் விட்டுமே கொடுக்கலாம். பட் இந்த டேப் வந்து கண்டிப்பாக கொடுத்து தான் டைப் பண்ணணுமா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் டேப் இல்லாமலேயும் டைப் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் நான் வந்து ஒரு லைனை பிரிண்ட் பண்ணுறேன். printf அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் இந்த செமிகோலனை யூஸ் பண்ணணும். செமிகோலன் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் அ டெர்மினேட்டர். இந்த லைன் வந்து இங்கே முடிஞ்சு போச்சு. நான் இதுக்கப்புறம் டைப் பண்ணும்போது வேறு ஒரு லைன் நான் இங்கே டைப் பண்ணுவேன். ஸோ அங்கேயும் நான் அதே மாதிரி செமிகோலன் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ செமிகோலன் வந்து லைன் முடிஞ்சிச்சு அப்படின்றத சொல்கிறது. அண்ட் நம்ம என்ன பிரிண்ட் பண்ண போகிறோன்றதை கொடுக்கறதுக்கு இந்த printf-குள்ளார டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள், வெல்கம் டு TCF C ப்ரோக்ராமிங் செஷன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா? சி ப்ரோக்ராமிங் செஷன் அண்ட் பை என்னோட பேர் நான் போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணணும் அப்படின்னா தேர் இஸ் அ கமாண்ட். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் இதை கம்பைல் பண்ணணும். இந்த கோடை வந்து கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் இதை ரன் பண்ணி பார்க்க முடியும். ஸோ லெட்ஸ் கம் டு ஹியர். வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு வி கம்பைல் த கோட். கோடை வந்து எப்படி கம்பைல் பண்ணுறது அப்படின்னா
ஸோ ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது இந்த இடத்துல நம்ம பண்ண வேண்டியது. ஆஃப்டர் டைப்பிங் அ கோட், ஒன்று வந்து கம்பைலர், இன்னொன்று வந்து அசம்பிளர். கம்பைலர் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, converts the code into machine code. Okay, convert the code into machine code. Assembler என்ன பண்ணும்னா read the machine code. கம்பைலர் கன்வெர்ட் பண்ண மிஷின் கோடை ரீட் பண்ணி அவுட்புட் கோடை ஜென்ரேட் பண்ணும். அதுதான் அசம்பிளரோட வேலை. இப்போ கம்பைலருக்கு என்ன ஷார்ட்கட் கீ நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா, Alt + F9 அப்படின்றத அந்த சாஃப்ட்வேரில் நம்ம டர்போ C சாஃப்ட்வேரில் யூஸ் பண்ணணும். அசம்பிளருக்கு என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணும்னா Ctrl + F9 நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம போயிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். Alt F9 கொடுக்குறேன். ஸோ இப்போ என்னோட ப்ரோக்ராமில் எந்த எரரும் இல்லை, கிளியராக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு Ctrl F9 கொடுக்குறேன். பட் ஐ கான்ட் ஏபிள் டு see the output. நான் இதை போய்ட்டு இந்த கம்பைல் அண்ட் ரன் இந்த கமெண்ட் இந்த மெனுவில் போய்ட்டு கொடுக்கலாம். பட் என்னால் என்ன பார்க்க முடியலன்னா, இந்த ப்ரோக்ராம்க்கான அவுட்புட் கோடை என்னால் பார்க்க முடியல. ஆனால் கம்பைல் பண்ணிவிட்டேன், கோடில் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ நான் இங்கே என்ன அடிஷ்னலாக ஒரு ஃபங்க்ஷன் ஆட் பண்ணணும்னா getch அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனை ஆட் பண்ணிக்கணும். இது எதுக்காக அப்படின்னா, பீப்புள்ஸ் ஆர் சேயிங் getch வந்து ப்ரோக்ராமை ரன் பண்ணுது அப்படின்னு. ஆக்சுவலி getch ஒர்க் வந்துட்டு இட் ஹெல்ப்ஸ் டு ரீட் த கோட். ஓகேவா? நம்ம ரைட் பண்ணியிருக்க எல்லா கோடையுமே ரீட் பண்ணுறதுக்கு இந்த getch ஃபங்க்ஷன் வந்து தேவை. இதை கடைசியில் தான் நம்ம கொடுக்கணும். இப்போ நான் Ctrl F9 கொடுக்குறேன். ஸோ எத்தனை வாட்டி நான் ரன் பண்ணணும் அத்தனை தடவை பிரிண்ட் ஆகியிருக்கு. நம்மளால் அவுட்புட் ஸ்க்ரீனை மட்டும்தான் பார்க்க முடியல. ஸோ அப்போ இந்த getch போட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளால் என்ன பண்ண முடியுதுன்னா அவுட்புட் ஸ்க்ரீனுக்கே வர முடியுது. ஓகேவா? ஸோ ரீட் மட்டும் கிடையாது, ரீட் அண்ட் ஷோ த அவுட்புட் கோட். ஓகே. அண்ட் இப்போ நான் வந்துட்டு எத்தனை தடவை நான் ரன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அத்தனை தடவை இங்கே எனக்கு லைன்ஸ் பிரிண்ட் ஆகிட்டே இருக்குது. எனக்கு எப்பயுமே நான் ரன் பண்ணும்போது ஒரு தடவை தான் அவுட்புட் பிரிண்ட் ஆகணும். அப்படின்னா நான் இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரீனை கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்கணும். CLRனா கிளியர்னு அர்த்தம் ஷார்ட் ஃபார்மு, SCRனா ஸ்க்ரீனுன்னு அர்த்தம். ஸோ கிளியர் ஸ்க்ரீன் இந்த ஃபங்க்ஷனை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கிளியர் ஆகிட்டு முன்னாடி இந்த அவுட்புட்லாம் கிளியர் ஆகிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு லைன் வந்து பிரிண்ட் ஆகும். வெல்கம் டு TCF C ப்ரோக்ராமிங் செஷன் பை தமிழ்செல்வன். பட் இப்போ நான் வந்துட்டு இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது, நான் 2 தனித்தனி லைன்ஸில் கொடுத்துருக்கேன். பட் ஆனால் அது வந்துட்டு எனக்கு எப்படி வந்திருக்கு, ஒரே லைன்லேயே வந்திருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, செகண்ட் லைனில் போயிட்டு நான் வந்து /n கொடுக்குறேன். இதுக்கு பேர் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. /nனா நியூ லைனை க்ரியேட் பண்ணும். அதாவது ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் அடுத்து ஒரு லைன் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் பை தமிழ்செல்வன் அப்படின்றது பிரிண்ட் ஆகும். ரைட்? ஸோ அங்கே நான் ஒரு ஸ்பேஸ் விட்டதுனால கொஞ்சம் தள்ளி வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த கண்டென்ட்டை நான் சென்டருக்கு கொண்டு வரணும் அப்படின்னா, அப்போ மேலே போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த printfலேயே நான் வந்து எத்தனை /n கொடுக்குறேனோ அத்தனை நியூ லைன்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். நான் ஒரு 4-5 /n கொடுத்துக்கிறேன். அண்ட் சி 5 லைன் வந்து கீழே வந்திருக்கு. ஒரு 7 ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் இப்போது இதை கொஞ்சம் சென்டருக்கு கொண்டு வரணும். இப்போ அதுதான் கான்செப்ட். இப்போ நான் அதை சென்டருக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அப்போ அலைன்மெண்ட் லெஃப்ட் டு ரைட் மாற்றணும். ஸோ டேப் எல்லோரும் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? நீங்கள் இங்கே போயிட்டு ஸ்பேஸிங் யூஸ் பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலாக /t வந்து யூஸ் பண்ணுங்கள். /tனா வந்து ஒரு டேப் வந்து மூவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி எத்தனை டேப்ஸ் வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். நான் 2 /t கொடுக்குறேன். இன்னுமே /t இது கரெக்டாக இருக்கும். ஓகே. அதே மாதிரி பை தமிழ்செல்வன் அதையுமே கொஞ்சம் என்டர் பண்ணி கீழே எடுத்துக்கலாம். /t இதை இன்னுமே கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன். லெட்ஸ் see that outputs.
Welcome to TCF programming session. C programming session by Tamshilvan. So இப்படி தான் நம்ம வந்துட்டு C ப்ரோக்ராமில் ஒரு லைனை பிரிண்ட் பண்ணுறதுக்கு கோட் வந்து ரைட் பண்ணணும். இதில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது இந்த header file section, main program, void main, and அதில் இந்த CLR SCR function and printf for printing the line, அதில் /n/t /n நியூ லைனை கிரியேட் பண்ணுறது, அண்ட் printfனா வந்து /t வந்து ஸ்பேஸை உருவாக்குறது, அண்ட் get ch. ஓகேவா? ஸோ alt F9 for compile the program, control F9 for run the program. அண்ட் இதில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் TCF அதுக்கப்புறம் ஒரு நியூ லைன் வேணும்னா ஒரே லைனில் கூட நீங்கள் மல்டிபிள் நியூ லைன்ஸை நடுவில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் டு TCFக்கு அப்புறம் C ப்ரோக்ராமிங் செஷன்றது கீழே வந்துருச்சு. ஸோ அப்போ அதையுமே நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், அலைன் பண்ணுறேன். C ப்ரோக்ராமுக்கு முன்னாடி போயிட்டு /t ஒரு 4 தடவை கொடுத்துக்கிறேன். ஸோ அப்போது ரெண்டு கண்டென்ட்டுமே ஒரே லைனில் தான் இருக்குது. நடுவில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், /t /n யூஸ் பண்ணி அதை அலைன்மெண்ட் பண்ணிக்கிறோம். வெரி சிம்பிள், ரைட்? ஸோ இந்த மாதிரி நீங்களாவே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கண்டென்ட்டை டைப் பண்ணிவிட்டு அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை ஒரு டேப் கொடுத்து நீங்கள் மூவ் பண்ணி வச்சிங்க இந்த கோடை அப்படின்னா, ஒவ்வொரு ஃப்ளவர் ப்ராக்கெட் போடும்போது நீங்கள் டேப் கொடுத்து இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு கோடை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு C ப்ரோக்ராம் எப்படி ரன் பண்ணணுன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் C ப்ரோக்ராமிங்னா என்னன்றது இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களோட டவுட்ஸ் அண்ட் கொரீஸை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ tcf.programminghub அப்படின்ற என்னோட மெயில் ஐடிக்கும் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் C ப்ரோக்ராமிங் கண்டினியூ பண்ணலாம். Until then, this is Tamshilvan. Thanks for watching.